மா பசிக்குமா நீ என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்றைக்கி வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளை பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மோர் குழம்புலேயே வந்து முக்கியமான ப்ராசஸ் வந்து இது தாங்க. 1 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து பச்சரிசி. இது வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிடணும். நம்ம மோர் குழம்பு செய்கிறனால ஒரு 1 ஹவர் பிஃபோராகவே இது வந்து ஊற வச்சிடணும். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா, இஞ்சி வந்து ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம். கடாயில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து 1 ஹவர் ஊறி இருக்கணும். இது கூடவே சேர்த்து அரைச்சிடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது கூட வந்து இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம் வந்து 2 வெங்காயம், தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி போதும். கருவேப்பிலை, கட் பண்ணின பூசணிக்காய், தயிர் வந்து 1 கப் தயிர். இது வந்து மோர் குழம்புக்கு வந்து புளிச்ச தயிராக இருக்கணும். அப்போ தான் வந்து மோர் குழம்பு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க. காஞ்ச மிளகா வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா. இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு. நல்லா கிளறுங்க. காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகா. நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறதுனால பச்சை மிளகா வந்து நான் ஒரு 3 தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காரம் பார்த்து இன்னுமே கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இது மாதிரி நீட்டாக கட் பண்ணாதாங்க மோர் குழம்புக்கு நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணக்கூடாது. கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க. ப்ரௌனிஷாக வதக்கணுதும் இது கூட தக்காளியுமே வந்து பொடியாக கட் பண்ணக்கூடாது. இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். கட் பண்ணினா பூசணிக்காய். யூஸ்வலாக வந்து இது வந்து வெண்டைக்காயில் செய்வாங்க மோர் குழம்பு. பட் வந்து எங்கள் வீட்டிலலாம் பூசணிக்காயில் தான் செய்வாங்க. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதுவுமே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நம்ம இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறது இல்லை, அப்படியே க்ளோஸ் பண்ணி வேக விட போகிறோம். பாருங்கள், நல்லா வேக விடுங்க. தண்ணியே விடலை. தண்ணி விடாமே வேக விட்டிங்கன்னா அதிலே கொஞ்சம் ஒரு 1/4 வெந்துடும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணியுமே வந்து இன்னும் 2 கிளாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டி வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இது லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் காயெல்லாம் நல்லா வேகட்டும். இதுக்கிடையில் வந்து தயிரை வந்து நம்ம வந்து கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அது வந்து சும்மா
இது மாதிரி கலக்கி விட்டால் போதும். கட்டி இல்லாமல் இது மாதிரி கலக்கி விட்டால் போதும். நம்ம மோருக்கு செய்கிற மாதிரி பண்ண வேண்டாம். அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து காய் வெந்துச்சான்னு பாருங்கள். அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட சேர்த்து நீங்கள் கொதிக்க விடலாம். இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். அதனால நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வேக விட போகிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டி இருக்குது, காயமே வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க, எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவுமே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாலே போதும். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கொதிக்கிறப்போ கொத்தமல்லி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. சுட சுட இட்லியும் சுட சுட மோர் குழம்பும் ஆஹா செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.